நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாததுக்கு தான் அழுவியா? எங்க அம்மா ஏதாவது சொல்லுச்சா என்ன? அப்புறம் ஒண்ணும் சொல்லலங்கறல்ல, விட. காவியா, என்னன்னு கேக்குறேன்ல. கைய விடு. சொல்லு, நான் விடுறேன். கைய விடுன்னு. பஞ்சாயத்தை சொல்லு. நீ உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? ஏய், புருஷன்கிட்ட சொல்லாம ஊர்ல இருக்கிற வண்டியா சொல்லுவ? நீ வேணா என்ன பொண்டாட்டியா நினைக்கலாம், ஆனா நான் உன்னை புருஷனா நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன். அப்படியா? கைய விட போறியா இல்லையா? கையெடு. கையெடு. எடு சொல்றல. இப்போ மரியாதை என்ன விட்டுடு. இல்ல என் புடியில இருந்து தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. என்ன திமிரா? ஆணவம். ஆம்பளைங்கிற ஆணவம், உன் புருஷங்கிற அகங்காரம். எப்படி வேணாலும் வச்சுக்க. கையெடு, நான் போணும். எடு சொல்றல. கையெடு. தள்ளு. கையெடு. ஹேய், லூசாடி நீ. கடும் பாறைய கையால குத்தி உடைக்க முடியுமா? விடுடா. முடியாது. முதல்ல நீ ஏன் அழுதேன்னு சொல்லு. எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னாங்க, அதனாலதான் அழுத. போதுமா? ரைட், கரெக்டான காரணம். என்னோட சட்டப்படி நான் உங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் ஒண்ணுதே. என்னோட சட்டப்படி நீங்க அழக்கூடாது. அது பெரிய குற்றம். அதுக்கான தண்டனை தான் நீங்க இந்த லாக்ல இருக்கிறது. முதல் தடவைங்கிறதுனாலதான் இது. அடுத்த முறையை நீங்க அழுதீங்கன்னா இறுக்கி அணைச்சு இச்சு இச்சுன்னு 40 உம்மா கொடுக்கப்படும். ஏய், நீ முறைச்சாலும் அடிச்சாலும் தண்டனையை குறைக்க முடியாது. நீங்கள் மனமு வந்து 4 உம்மாக்களை லஞ்சமா கொடுத்தீங்கன்னா தண்டனையை தள்ளி வைக்கலாம். இதுதான் எங்கள் தீர்ப்பு. என்ன சொல்றீங்க? உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? என்ன செய்வீர்கள்? கொல்லுவேன். அச்சச்சோ, அதுக்கு இது கடுமையான தண்டனை ஆயிற்றே. அடுத்த 10 நிமிஷத்துக்கு உங்க உதட விட்டு ஏன் உதடு பிரியவே பிரியாது. அப்படி வல்லியதாயிட்டு ஒரு உம்மா கொடுக்கப்படும். ஏந்தா தண்டனை கடுமையா இருந்தா தான் குற்றங்கள் குறையும். இப்ப விட போறியா இல்லையா? அதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேல, இன்னும் அதே வசனத்தையே திரும்ப சொல்ற. சாரி. பரவாயில்ல. ஆனா இதுக்கெல்லாம் பயந்து நான் பின்வாங்க மாட்டேன். நீ என் கூட சண்டை போடலாம், திட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அழக்கூடாது. புரியுதா? ஏய், புரியுதா இல்லையா? இல்லனா தண்டனை இன்னொரு முறை செயல்முறை விளக்கத்தோட பெருசா சொல்லுவோம். நீ என்ன தொட்ட? தொட்டா செத்தடா நீ. பாப்போண்டி. பாப்போம். 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 பைத்தியக்காரி. ஏ தனுஷு, கூடிய சீக்கிரம் ஒரு ரூட் கிளியர் ஆடும் போல. மச்சக்காரன்டா நீ.
வேணி அண்ணே அண்ணே வாண்ணே, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், உட்காரு. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களாண்ணே? நல்லா இருக்காங்க. இந்தா என்னண்ணே இது? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான், முருகேசன் கடையில் வாங்கினது. நல்ல வேலைண்ணே, வீட்ல யாரும் இல்லாதப்ப வாங்கிட்டு வந்த. இல்லன்னா திங்கிறது கூட கொலை குத்தமா பாப்பாக. யாருமே இல்லையா? இல்லண்ணே. நிஜமாலாம் யாரும் இல்லையா? அண்ணே, நீ என்னைய பார்க்க வந்தியா இல்ல அவ எல்லாத்தையும் பார்க்க வந்தியா? அது இல்ல கழுத, வீட்டுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் தனியா விட்டு போவாங்களா? ஐயோ அண்ணே, நல்லதுன்னு நினைச்சுக்க. இல்லனா இங்க நிக்காத, அப்படி பார்க்காத, இப்படி பேசாதன்னு என்ன புடிச்சு படுத்தி எடுப்பாக. சரி சரி, அவங்க வரதுக்குள்ள இத நான் சாப்பிட்டு முடிச்சுடுறேன். இல்லனா ஆளுக்கு ஆளு மூஞ்ச தூக்கி வச்சுட்டே திரிவாக. நமக்கும் சங்கடமா இருக்கும். இத வெட்டியா தூக்கி கீழே வேற போடணும். சரி போய் சாப்பிடு. ம். நல்லா சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கேனே. அண்ணே, ஆ அப்பாவும் நீயும் அந்த நெஞ்செலும்பு கறி வாங்கிட்டு வருவியல? ஆமா, அந்த கடையில தானே வாங்கிட்டு வந்த? ரொம்ப முக்கியம். என்னண்ணே? அது வேற கடைடா, சிவா கடை. அவன் பொண்ணுக்கு காது குத்தாமா 4 நாள் கடையை மூடிட்டு போயிட்டான். ம், இது கூட நல்லாதான் இருக்கு. நல்லா பரோட்டாவை பிச்சு போட்டு சாப்பிடுகிறத. ம். சரி வேணி, அப்பனா என்னண்ணே, கிளம்புறியா? ஆஹா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நீ இப்படியா வெயில நடந்து வருது? பாரு, வேர் தூத்துது. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கார்ல சில்லுன்னு ஏசியை போட்டுட்டு ரதம் மாதிரி கொண்டாந்து இறக்கிருப்பேன்ல. ஏன் இந்தா என்ன பழக்கம் இது? வேண்டாதவங்க மாதிரி பார்த்துட்டு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு போயிட்டே இருக்க. வந்தவங்கள வான்லாம் கூப்பிட தெரியாதா? விடுகழுத பாவம், அதுவே வெயில் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கு. நீ போத்தா, மாமாவுக்கு சில்லுன்னு குடிக்க தண்ணி கொண்டு வா. ஏய், என்ன ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறவ? கேக்குறது புரியலையோ? போங்க, போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க.
இங்கிட்டு காவியா புருஷன், அங்கிட்டு யாரு? மாமா, நான் தான் திவ்யா பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். ம். உங்க அண்ணன் வந்தா கால் பண்ண சொன்னீங்கல்ல, ஆமா. வந்திருக்காரு அவரு. என்னவா? தெரியல, தண்ணி கேட்டு ஹால்ல உட்கார்ந்திருக்காரு. ம். சரி, நான் உடனே வரேன். போன் வை. சரி காவியா, ஒரு முக்கியமான சொல்லி, நான் வரேன். ஏய், என்ன இதுக்கெல்லாம் மிரள்ற? மாமன் கடோத் கஜ, மலையே அடிச்சு உடைச்சிருவேன். பட்டா? நல்லா சாப்பிட்டியா கழுத? நீ வேறண்ணே, நாக்கு செத்து போய் கிடந்தது, கழுத்து வரைக்கும் நல்லா சாப்பிட்டேன். தண்ணி கேட்டல, இரு நான் போய் கொண்டு வரேன். இரு கழுத, நான் உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கேன். நீ என்னமோ அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. பேசாம உட்காரு. இந்தா, என் அண்ணன் எம்பிட்டு நேரமா தண்ணி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்தாதான் என்னவா? அடுத்த தடவை வரும்போது நம்ம சிவா கடையில பிரியாணி வாங்கிட்டு வானே. சரி. வீடு தேடி வந்திருக்கேன், வாங்கன்னு ஒத்த வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க பொண்ணு குடிக்க ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறா. அது ஒண்ணு இல்ல தம்பி, திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்கல்ல, அதான் சந்தோஷத்துல மூச்சு அடிச்சு போயிட்டோம். இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். என்ன வேணி, அண்ணன் வந்திருக்காரு, நீயாவது தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. என்னத்த, எங்க அண்ணன் என்ன பார்க்க வந்தது உங்க யாருக்கும் பிடிக்கலையாக்கும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். சரி வேணி, நான் கிளம்புறேன். இருண்ணே, ஒரு வா டீ சாப்பிட்டு போ. இல்ல கழுத. இந்தா சொல்றோம்ல. சரி. நான் தண்ணி கொண்டு வரேன்னதும் அந்த களவாணி பையன் மூஞ்ச மாறிடுச்சுமா. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. எதுக்கு பயம்? நான் பாட்டி இருக்கேன்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். திவ்யா, நீ ஏண்டி இங்க வந்த? அங்க இருந்தா வேணி சண்டை போடுற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா, அதான் டீ போட்டு தரேன்னு சொல்லி நானும் வந்துட்டேன். நாம 3 பேரும் இங்க நிக்கிறத பார்த்தா வேணி சந்தேகப்படுவா. வேணி நேரடியா இங்க வரத்துக்குள்ள நாம யாராவது தண்ணி எடுத்துட்டு போயிடணும். நானே போறேன் பாட்டி. வேணாம் திவ்யா. நீங்க யார் என்ன செஞ்சாலும் அவன் இங்க இருந்து நகர மாட்டான். அவன் என்ன பார்க்காம போக மாட்டான். ஏதாவது பேசிக்கிட்டே திரும்பவும் தண்ணி கேட்பான். வேணாம் திவ்யா, அப்புறம் மறுபடியும் சொன்ன கேளு. இல்லம்மா, இன்னையோட இவன் தொல்லைக்கு ஒரு முடிவு கட்டணும். நானே தண்ணி எடுத்துட்டு போறேன். ஒண்ணுக்கு 3 பேர் உள்ள இருக்காளுக. யாராவது தண்ணி கொண்டு வந்தாளுகளா? இன்னைக்கு அவளுகளுக்கு இருக்கு பாருன்னு. ஏய், இரு கழுத, நீ வேற இதுக்கெல்லாம சண்டை போடுவாங்க. ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமோ? கொஞ்சம் வெரசாதான் வருது. விடுகழுத, சின்ன பிள்ளை போட்டு மிரட்டுற. சின்ன புள்ளையா? சரி நீ இரு, நான் போய் டீ தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட என்னது இன்னைக்கு அதிசயமா இருக்கு, ரெண்டு அண்ணனும் ஒண்ணா வந்திருக்கீங்க. ஏய் பரதேசி பாயில என்ன வேலை பாக்குற? ஐயோ அண்ணே, அண்ணே என்ன பண்ற, விடு. ஐயோ அண்ணே, விடு. விடு. சொன்னா கேளுங்க, இவங்க எதுக்கு சண்டை போட்டுக்காதீங்க. ஐயோ தம்பி, விடு. அண்ணே வாடா, அவங்கிட்ட போகாதீங்க மாப்ள. ஏய் நாய்க்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? இவள பொம்பளை பொண்ணு தானே, இவ தண்ணி கொடுத்தா இவ கை பிடிச்சு தடவியா? அண்ணே இரு. ஏய் இதா ஏதோ தெரியாம கை பட்டுடுச்சு, அதுக்கு இம்பட்டு குதிக்கிற. ஏய் ஐயோ தம்பி வேணாம். நித்தம் பஸ்ல காலேஜுக்கு போயிட்டு வரல, எவ கையும் மேல பட்டதே இல்லையோ. ஏய் விடுங்கத்த, விடுங்கத்த, கைய விடுங்க. இப்ப மாதிரி ஆளுங்களா பூமிக்கு பாரம். ஆறாவது விரல் மாதிரி அனாவசியம் வெட்டி வீசினாதான் சரியா வரும். நீ விடுகலதா வாடா, வந்து வெட்டி வீசுறா. சுத்தமான ஆம்பளையா இருந்தா பேசாத. செய்டா, இன்னைக்கு 2 பேர்ல உணவை தாண்ட வெளியே போடுங்க. நீ விடுவேடி. தனுஷ் வேண்டாம்ப்பா, எங்களுக்காக சொந்த அண்ணனையே பகைச்சுக்காதப்பா, வேண்டாம். அடே அண்ணன் தம்பி அப்பம் புள்ள எந்த உறவுனாலும் சரி நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நான் கொலை கூட பண்ணுவேன், ஆனா சத்தியத்துக்காக மட்டும்தான். நம்ம வீடுனாலும் சாக்கடை தண்ணியை உள்ள விடுறோமா? நல்லா தண்ணியை விட்டு கழுவுறதுல அப்படித்தான் இவன் என் வீட்டுக்குள்ள வந்த சாக்கடை. ஏய் பேச்ச நிப்பாட்றா, இன்னைக்கு நம்ம பிரச்சனை எங்கேயே தீரணும். ஐயோ கடவுளே நிறுத்துங்க. இப்ப உனக்கு சந்தோஷமா? நீ நல்லா அழுது நாடகத்தை போட்டு இப்ப ரெண்டு அண்ணனையும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறல்ல. ஏய் நீ அவளை எதுவும் சொல்லாத. ஏய் இந்தா நீ முதல்ல வெளிய போ, இது என் புருஷ வீடு, நீ ஏன் வந்த? ஏய் முட்டா கழுத, இது என் மாமனார் வீடு. அத்தை முதல்ல அவனை வெளிய போ சொல்லுங்க அத்தை. அம்மா வேண்டாம்மா, சொல்லாதீங்க. தம்பி, சம்மந்தி உறவுங்கிறது அத்தை மாமா மச்சினி சின்ன கூப்பிடுறதுல இல்ல, அவங்கள அப்பா அம்மா தங்கச்சியாவும் பாக்குறது தான். என் மருமகனை நான் மகனா தான் பாத்துட்டு இருக்கேன். அவருடைய அண்ணன் நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு. பொம்பளை புள்ள கூட பிறந்த எந்த அண்ணனாவது இது செய்வாங்களா? தயவு செஞ்சு வெளியே போங்க. ஐயோ அத்தை, தெரியாம நடந்த தப்ப பெருசு பண்ணி எங்க அண்ணனை குத்தவாளி ஆகாதீங்க அத்தை. அண்ணன் போவாதண்ண, அண்ணன். இந்த அசிங்கத்தை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். அண்ணன் அண்ணன் போவாதண்ண, அண்ணன் இல்ல அண்ணன். அண்ணன் அவங்க கிடக்குறாங்க, விடுங்க அண்ணன், போவாதண்ண. சந்தோஷமா? இப்ப எல்லாத்துக்கும் நிம்மதியா இருக்கும்ல? அலங்காரம் பண்ண யானை மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு நடந்த என் அண்ணனை அசிங்கப்படுத்தி இப்படி அவமானப்படுத்தி துரத்தி விட்டீங்கல்ல? ஏய் சின்னவனே, கூட பிறந்த அண்ணனை இந்த குடும்பத்துக்காக கொல்ல துணிச்சிட்டல.